சேர்த்து வைப்பதாரோ? கொந்தளித்து எழுகின்ற முன்வினையும் ஆசை கொண்டு இழுக்கின்ற மறுமுனையும் செய்கின்ற செயலுக்கெல்லாம் எதிர்வினையும் தீருகின்ற காலம் அது எக்காலம் என ஏங்குகின்ற உயிருக்கெல்லாம் பொற்காலம் இது பொற்காலம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். கீதையினும் வேதம் கூறுகின்ற சாரம் உங்கள் உள்ளம் தேடி பாயும் பொன்னான நேரம். வணக்கம் நேயர்களே. பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நாம் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆன்மா புள்ளி வடிவமானது, அழிவற்றது. இந்த கண்களால் ஆன்மாவை பார்க்க முடியாது. இன்று நாம் மேலும் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வருகிறார் நமது அன்பு சகோதரி பிரம்மகுமாரி சௌமியா அவர்கள். இவர்கள் கடந்த 22 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். மத்திய அரசு வேளாண்மை துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார்கள். இப்பொழுது பல ஆன்மீக சேவைகளை செய்து வருகிறார்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ற நிகழ்ச்சியில நீங்க ஆன்மாவை பற்றி கூறும் பொழுது ஆன்மா புள்ளி வடிவமானதுன்னு சொன்னீங்க. இந்த ஆத்மா உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது? அது உடல் முழுக்க இருக்கா, இல்ல ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறதா? இதை பற்றி கீதையில மிகவும் தெளிவா கூறப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தை இப்ப நான் சொல்றேன். முதல்ல யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி யதா பிரகாஷயத்யேகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. அதாவது ரவிஹி, ரவிஹின சூரியன். எப்படி சூரியன் ஒரே இடத்துல இருந்துட்டே முழு உலகத்தையும், கிருத்ஸ்னம் லோகம் அப்படின்னா முழு உலகத்தையுமே பிரகாஷயதி பிரகாஷிக்க செய்யறதோ, அதே போல க்ஷேத்திரம் க்ஷேத்ரி, க்ஷேத்ரியான ஆன்மாவானது இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிற முழு உடலையுமே ஒரே இடத்துல இருந்து பிரகாசிக்க செய்கிறது, ஒளியூட்டுறது. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர் இன்ஜின் பக்கத்தில் அமர்ந்து வண்டியை இயக்குறார். அவர் அதை ரிவர்ஸ் எடுக்கணுன்னா வண்டி பின்னாடி போய் உட்கார்றதில்ல, லெஃப்டில் போகணுன்னா சீட்டு மாற்றுறதில்லை. அதே போல இயக்குனர் ஒரே இடத்துல இருந்து எப்படி வண்டியை இயக்குறாரோ அது மாதிரி தான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்ம சக்தியானது உடல் முழுவதும் இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கு. இதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம உடலோடு கூட இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம உடல்னு சொல்கிறோம் இல்லையா, அது உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆனால் அதையும் இயக்கக்கூடிய இந்த ஆன்ம சக்தியானது ஒளி புள்ளியாக ஒரு இடத்துல தான் இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இது ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஒரு இடம் எந்த இடம்? உடலில் எந்த இடத்தில் ஆன்மா இருக்கிறது? உலகத்துல மக்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க? என்னுடைய இதயத்தில் தான் ஆன்மா இருக்கு. ஏன்னா இதயம் என்பது துடித்து கொண்டே இருக்கிறது, அதனால் உயிர் என்பது இதயத்திற்குள் தான் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். இது உண்மையா? நல்ல கேள்வி. இதை தவிர இன்னும் சிலர் ஆன்மாவானது கண்கள்ல இருக்கு அப்படி கூட நம்புறாங்க. இப்போ சில பேர் உடல் முழுவதும் பரவி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சில பேர் இதயத்தில் இருக்கிறது, சிலர் கண்களில் இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க. இப்போ கீதையில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, பிரயாண காலே மனசாச்சலேன
பக்தியா யுக்தோ யோகபலேன சைவ பிரயாணகாலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோகபலேன சைவ भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यं भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, 2 புருவங்களுக்கு நடுவில், புருவோர் மத்தியே, புருவோனா புருக்குட்டி அதாவது புருவம், 2 புருவங்களுக்கு நடுவில் பிராணம் ஆவேஷ்ய சம்யக்கு, இந்த பிராணனானது இங்கே தான் நிலைத்து இருக்கு ஒரே இடத்துல. இறக்கும் நேரத்தில் கூட இது ஆன்மாவானது இந்த ஒரு இடத்திலேயே ஒருமுகப்பட்டு விடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது ஆன்மா இந்த உடலில் எங்கே இருக்கு அப்படின்னாக்க 2 புருவங்களுக்கு நடுவில், அதாவது இப்போது நம்ம பிட்யூட்ரி கிளாண்ட், ஹைப்போதலமஸ், இது 2மே இருக்குன்னு தெரியும் நமக்கு. அந்த மூளைக்கு நடுவில் இந்த 2 கிளாண்ட் சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அதை இயக்கக்கூடிய ஆன்மாவானது அங்கே தான் உட்கார்ந்துருக்கு. 2 புருவங்களுக்கு நடுவில், ஆனால் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு ஜஸ்ட் புருவத்திற்கு பின்னால், நடுவில் அந்த 2 சுரப்பிகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இந்த உடலை இயக்கிக்கிட்டே இருக்கு. இதை நம்ம மூளைக்கு நடுவில் அருகில் இருக்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். இப்போது பக்தி மார்க்கத்தில் கூட திலகம் இடுவாங்க, பொட்டு நம்ம எங்கே வைக்கிறோம்? புருவத்திற்கு நடுவில் தான் வைக்கிறோம். கோவிலுக்கு போனாலும் அங்கே தான் இடுறாங்க. அப்புறமா இதை ஒரு என்ன விதியோ என் தலை விதி அப்படின்னு இங்கே தான் கை வைப்பாங்க, வேற எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இந்த உடல்லையே ரொம்ப தூய்மையான இடம் என்ன அப்படின்னாக்க இந்த புருவம் தான். ஆன்மா இருக்கக்கூடிய இடம் இதுதான், உடலோடைய அட்ரஸ்ன்னு சொல்லலாம். இதை 2 புருவங்களுக்கு நடுவில் அமர்ந்து இந்த உடல் அப்படிங்கிற வண்டியை இயக்கிறது. பிரெயின் ஒரு இன்ஜின்னு சொல்லலாம். இன்ஜினோடைய டிரைவர் ஆன்மா. இது ஒரு உடல் வண்டி, மூளை இன்ஜின், ஆன்மா அதை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அல்லது டிரைவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரே இடத்துல தான் இது இருக்குது. இப்போது இருதய சிகிச்சை, அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஹார்ட்டையே மாற்றுறாங்க. ஆன்மா மாறிடுதா என்ன? நாம் அதே தான் இருக்கும். இப்போது சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம இந்த உடலோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம், இந்த ஃபேஸ், இந்த உருவம் தெரியுது, இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறோம். சில சமயத்தில் என்ன ஆகுது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகலாம். இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையே மாற்றிடுறாங்க. அப்போ நான் மாறிட்டேனா என்ன? இல்லை. அப்போது இதை இயக்கக்கூடிய சக்தியானது இந்த உடல் சம்பந்தப்பட்டதே இல்லை. இந்த சூக்ஷ்ம சக்தியானது புருவங்களுக்கு நடுவில் இருந்து தான் அதை இயக்கிறது இந்த உடலை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. உடல் ஒரு வண்டி, மூளை என்பது ஒரு என்ஜின், அதை இயக்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மா 2 புருவ மத்தியில் அமர்ந்திருக்குன்னு சொன்னீங்க. அடுத்தது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, யாராவது ஒருவர் இறந்து விட்டால் என்ன சொல்றாங்க, இவர் சொர்க்கத்தை போய் சென்று அடைந்து விட்டார்னு சொல்றாங்க, கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆன்மா ஷரீரத்தை விட்ட பின் எங்கு செல்கிறது? இந்த ஸ்லோகம் ரொம்ப கீதையிலேயே பிரசித்தமான ஸ்லோகம். நிறைய இடத்துல நம்ம இந்த இடுகாடலெல்லாம் கூட இதை எழுதியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அன்யானி சம்யாதி நவானி தேஹி. அதாவது வாசாம்சி ஜீர்ணானி, வாசாம்சினா இந்த துணி ஜீர்ணானி நைந்து போன துணிகளை நம்ம விட்டுட்டு, நவானி கிருண்ணாத்தி புதிய உடைகளை நம்ம எப்படி மாத்துறோமோ அதே போல இந்த நைந்து போன உடல்கள், ததா ஷரீராணி விகாய அந்யானி சம்யாதி நவானி தேகி, இந்த நைந்து போன உடல்களை நீக்கிவிட்டு ஆன்மாவானது புதிய உடையை எடுக்குது. இந்த உடல் என்னும் புதிய உடையை ஆன்மா எடுக்கிறது. இது எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆன்மீக நியமம்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட ஆன்மா உடலை விட்டாலும், அது மகான் ஆத்மாவா இருக்கலாம், தேவ ஆத்மாக்களா இருக்கலாம், சந்நியாசிகளா இருக்கலாம், ரிஷி முனிகளா இருக்கலாம், அல்லது சாதாரண மனிதர்களாகவும் இருக்கலாம். யார் உடலை விட்டாலும் அவர்கள்
போய் புதிய உடலை எடுக்கிறார்கள். இதை வந்து நம்ம இன்னும் கூட டீட்டெயிலாகவும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆன்மாவானது இந்த உடலை விட்ட பிறகு புதிய உடல்ல புகுறது. அது புகுந்த உடனே அதுக்கு புது ட்ரெஸ் கிடச்சிடுது, உறவுகள் மாறி போய்டுறது, எல்லாமே மாறிடுறது. ஆனால் ஆன்மா அதுதான். இதை தான் நம்ம வந்து ஆன்மாவின் அடுத்த நிலை, இறந்த பிறகு அடுத்த நிலை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். இதை புரிந்து கொண்ட பிறகு என்ன ஆகிறது அப்படின்னாக்க, ஃபியர் ஆஃப் டெத், மரண பயம்ங்கிறது போயிடுது. ஒரு ட்ரெஸ்ஸை விட்டுட்டு இன்னொன்று தான் எடுக்கிறது ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு, இதை வந்து நம்ம ஆக்யா சக்கரம்னு சொல்கிறோம். புருவ நடுவத்தில், ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் ஆக்யா சக்கரம்னு கூட காமிச்சிருக்காங்க. இந்த சக்கரத்தில் தான் அந்த தேர்ட் ஐன்னு கூட நம்ம சொல்கிறோம். இங்கிருந்து தான் ஆன்மா வெளியில் கிளம்புறது. உடல்லேருந்து வெளியில் போகும்போது கூட இந்த ஆக்யா சக்கரத்திலேருந்து தான் அது வெளியில் போகிறது. ஸோ இதை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, நான் உடல் இல்லை ஆன்மா, நான் அழிவற்றவன், புதிய உடலை தான், ஒரு துணியை விடுத்துட்டு நான் புதிய உடையை தான் எடுக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது மரண பயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நம்ம அதிலிருந்து விடுபட்டுடலாம். நிறைய பேர் இப்போ மரண பயம் இருக்கிறவங்களுக்கு சில ஸ்லோகத்தை சொல்லி அந்த பக்தி பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இதை ஆன்மாவை ரியலைஸ் பண்ணுறதன் மூலமாக தான் இந்த பயத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த உடல் என்பது ஒரு ஆடை. இந்த ஆடையை விடுத்து அந்த ஆன்மா இன்னும் ஒரு ஆடை, புது ஆடையை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இதனால மரண பயத்தை கூட வெல்லலாம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஆன்மா அந்த ஷரீரத்தை விட்டு வெளி செல்லும் பொழுது அதோடு ஏதாவது எடுத்து செல்கிறதா? யூஸ்வலா என்ன சொல்றாங்க, ஆன்மா வந்து எதையும் எடுத்து வருவதில்லை, எதையும் எடுத்து செல்லாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மா எதை தான் எடுத்து கொண்டு செல்கிறது? கரெக்ட். ஏன்னா வெறும் கையோட வந்தாங்க, வெறும் கையோட தான் போகணும், இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆன்மா வந்து உடலை விடும் பொழுது அதோடைய பெயர் ஃபஸ்ட்டு மாறிடுறது. அப்புறமா அதோடைய உறவுகள், ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடலே மாறிடுது, அதனால பெயர் மாறிடுறது. உறவுகள் எல்லாமே மாறிடுது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற உறவுகள் எல்லாமே மாறிடுது. இடமும் மாறிடுது. இடமாற்றம், அட்ரஸ் மாறிடுது, பெயர் மாற்றம், உருவ மாற்றம், இது எல்லாமே ஏற்படுது. இதை தான் நம்ம இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒரு டிரான்சென்ட் ஆகுது, ஒரு நிலையிலேருந்து அடுத்த இடத்துக்கு தான் அது ஆன்மா போகிறது. இப்படி போகும் பொழுது ஆன்மா ஏதாவது எடுத்துட்டு போகிறதா? இதுக்கு கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ, ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ, கிருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத், கிருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். இதில் என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, காற்றானது, வாயு அப்படின்னா காற்று, புஷ்பங்களின் சுகந்தத்தை, கந்தம் அப்படின்னா சுகந்தம், வாசனை, எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்கிறதோ அதே போல ஆன்மாவானது உடலை விட்டு போகும் பொழுது அதோடு கூட தன்னுடைய சம்ஸ்காரங்களை எடுத்துட்டு போகுது. கிருஹீத்வைதானி சம்யாதி, இதை வந்து ஷரீரம் எது அவாப்னோதி, அதாவது இந்த உடலை விட்டு வெளியில போகும் பொழுதும் ஆன்மா தன்னுடைய சம்ஸ்காரங்களை எடுத்துட்டு போகுது. திரும்பவும் கர்ப்பத்தில் பிரவேசம் பண்ணும் பொழுதும் அந்த சம்ஸ்காரங்களோடு தான் கர்ப்பத்தில் பிரவேசம் பண்றது. ஸ்தூல ரீதியான பொருட்களை, அதாவது இந்த கண்ணால பார்க்கக்கூடிய பொருளை நம்ம எதுவும் எடுத்துன்னு போறதில்லை. ஆனா ஆன்மாவானது தன்னுடைய பாவ புண்ணியங்களை கட்டாயமா எடுத்துட்டு போகுது. ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. எப்படி வந்து ஒரு புஷ்பத்திலிருந்து அதனுடைய மனத்தை காற்று எடுத்து செல்வது போல ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியேறும் பொழுது அந்த சம்ஸ்காரங்களை எடுத்து செல்கிறது என்று ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. பட் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது, இல்ல ஆத்மா நிர்லேபன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதோடைய அர்த்தத்தை நீங்க வந்து கூற முடியுமா? ஆன்மா வந்து எதுவும் ஒட்டாது அப்படின்னு ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆன்மா எப்பொழுதுமே தூய்மையா இருக்கு, நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எதுவுமே ஆன்மாவில் பதிவாகிறது இல்லை, உடல் தான் கர்மங்களை செய்யறது அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க. போன எபிசோட்லையும் இதுதான் பார்த்தோம். ஆன்மாவானது கர்மங்களை செய்தாலும் அதோடைய சுக துக்க வேதனை எல்லாமே ஆன்மாக்குள்ள தான் வருது, பதிவாகிறது. எண்ணங்கள் கூட ஆன்மாவில் பதிவாகிறது, அது கூட சம்ஸ்காரமாக மாறுறது.
அப்போ இதுக்கு கீதையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ. சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருதி சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். ஆன்மாவானது இந்த உடல்ல இருக்கும் பொழுது 3 வித குணங்களோடு இருக்கு. அதாவது சத்வம் ரஜ தம, சதோகுணம் ரஜோகுணம் தாமசீக குணம்னு சொல்லலாம். இந்த 3 குணங்களுமே இருக்கு. இயற்கையோடு பிரகிருதி சம்பவாது, ஆன்மாவானது இயற்கையோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது உடலில் வந்து தன்னுடைய பாகத்தை நடிக்கும் பொழுது இந்த குணங்கள் வெளிப்படுகின்றன. அடுத்தது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேஹினம் அவ்யயம். ஆன்மாவானது இந்த உடலோடு இந்த 3 குணங்களை சேர்த்து நம்மளை பிணைத்திடுறது. தேஹின ஆன்மா. இந்த 3 குணங்களும் உடலோடு சேர்ந்து ஆன்மாவில் பிணைந்து விடுகின்றன. இந்த சம்ஸ்காரம்னு இதை சொல்றோம் இல்லையா, அப்போ ஆன்மாக்குள்ள ஒட்டாது அப்படின்னு நினைத்தது தவறு. பாவ புண்ணிய கர்மங்கள் அனைத்துமே ஆன்மாவில் தான் ஒட்டும். அதாவது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, எண்ணங்கள் கூட ஆன்மாவில் பதிவாகிறது, சம்ஸ்காரங்களாக பிறகு மாறிவிடுகின்றன. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மாவானது எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கும், ஆனால் இந்த உடலில் கர்மங்கள் ஒட்டுகிறது, அதனால நான் உடலை போய் கங்கையில போய் குளிக்கிறது, புனித நீராடுதல், ஆலயங்கள் சென்று வழிபடுவது, இப்படி பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உடலை நான் போய் தூய்மைப்படுத்திட்டேன், ஆன்மா எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கு அப்படின்னு. இது தவறு. நிர்லேபம்னு சொல்றது தவறு. ஆன்மாவில தான் கர்மங்கள் ஒட்டுறது. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். சம்ஸ்காரங்கள் எப்படி ஆன்மாக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், 8 வயசு குழந்தை பியானோ வாசிக்கிறது. அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அந்த குழந்தை போய் கற்றுக்கவே இல்லை. எங்கிருந்து வந்தது அந்த சம்ஸ்காரம்? பூர்வ ஜென்மத்திலிருந்து ஆன்மா அடுத்த பிறவிக்கு எடுத்துக்கிட்டு வருது. சில குழந்தைகள் 5 வயசுலேயே ராகம் சொல்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, மேக்ஸில் ஜீனியஸாக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்திலிருந்து ஆன்மா அடுத்த பிறவிக்கு பாவங்களை மட்டும் இல்லை, நல்ல கர்மங்கள் புண்ணியங்களையும் எடுத்துகிட்டு வருது. அப்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால ஆன்மாவை பற்றி கவலைப்படாமல் ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத நினைக்காம உடல்லையே நம்மளுடைய ஃபோக்கஸ் போயிடுது. உடலை தூய்மைப்படுத்தணும், அப்பப்போ இந்த பக்தி பஜனை பூஜை பாடங்கள் இது எல்லாம் நான் செய்து உடலை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாருது அப்படின்னாக்க, ஆன்மாவில் தான் சம்ஸ்காரங்கள் ஒட்டுறது. இந்த குணங்கள் நமக்குள்ளே வந்த குணங்களை நாம் முயற்சி செய்து அதை மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆத்மாவை நீரிலிட்டு தூய்மை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க. நம்ம பொருட்களை எல்லாம் நீரில் போட்டு தூய்மை செய்கிற மாதிரி ஆன்மாவை நீரிலிட்டு தூய்மை செய்ய முடியாது. அடுத்தது இந்த ஆன்மாவில் ஏதாவது அங்கங்கள் இருக்கா? எப்படி உடல்ல வெவ்வேறு உறுப்புகள் வெவ்வேறு பணிகளை செய்கிறது, அந்த மாதிரி ஆன்மாவில் என்னென்ன உறுப்புகள் இருக்கு, என்ன வேலை செய்கிறது, இதை பற்றி விளக்கி கூற முடியுமா? இது முக்கியமான கேள்வி. ஏனெனில் இன்னைக்கு எல்லாருமே ஆன்மாவை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் ஆன்மா அப்படின்னா என்னங்கிறது தெரியாது. இன்னைக்கு நம்ம டிவி சேனலை ஓப்பன் பண்ணினா பக்தி சேனல் ஃபுல் டே அதில் ஆன்மாவை பற்றி தான் வருது. ஆனால் அப்போ நம்ம யாரையாவது கேட்டோன்னா ஆன்மா எப்படிப்பட்டது, இந்த உடலில் எங்கே இருக்குது, அதோடைய அங்கங்கள் என்ன அப்படின்னா தெரியாது. ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவும் இல்லை, அவசியம்னு நினைக்கல. இந்த கீதையில் இதை பற்றி ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, இந்திரியாணி பரான்யாஹுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ. இந்திரியாணி பரான்யாஹுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ. மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹ. மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹ. அதாவது இந்த உடலிலேயே இந்திரியாணி பரா, இந்திரியங்கள் உயர்ந்தவை, அதாவது நம்மளுடைய 5 புலன்கள் உயர்ந்தவை. இந்திரியேப்யஹ பரம் மனஹ, 5 புலன்களை விட மனம் உயர்ந்தது.
இந்திரியாணி பரா ஞாகுஹு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி. மனதை விட புத்தி உயர்வானது, புத்தியை விட ஆன்மா உயர்ந்தது. இது ரொம்ப தெளிவான விளக்கம்தான். மனம், மனதை விட உயர்ந்தது புத்தி, புத்தியை விட உயர்ந்தது ஆன்மா. ஆன்மாக்குள்ள சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது மனம், புத்தி, சம்ஸ்காரம், இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஆன்மா. இவைதான் ஆன்மாவின் அங்கங்கள். மனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சிந்திக்கக்கூடிய சக்தி. அதாவது எண்ணங்கள், பல்வேறு எண்ணங்கள் மனதில் வருது. நல்ல எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், இப்படி பல எண்ணங்கள், எப்பொழுதாவது உயர்ந்த எண்ணங்கள் மனதில் வருது. இது மனதோடைய வேலையே சிந்தனை செய்வது, சிந்திப்பது. அப்போ நாம எண்ணங்களை உருவாக்கும் பொழுது புத்தி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, புத்தியோட வேலை என்ன? தராசு மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது நிறுக்கிறது. சரியா தவறா, செய்யலாமா வேண்டாமா, இப்ப செய்யலாமா அப்புறம் செய்யலாமா, இந்த ஒரு நிர்ணயம் புத்தி தான் செய்யறது. அப்போ திரும்ப திரும்ப நாம் செய்யக்கூடிய இந்த செயல்கள் அனைத்துமே நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது சம்ஸ்காரங்களாக மாறிவிட்டது. அப்போ இந்த மனம், இது உயர்ந்த, இந்த மனதை எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? உயர்ந்த மனம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? மனம் ஒரு குரங்கு. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்க, மனதுல வரக்கூடிய மனம் சஞ்சலமா இருக்கு. பல்வேறு எண்ணங்கள் மனதுல இங்க இங்க எல்லா இடத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இதே மனம்தான் விவேகானந்தர் மாதிரி மகான் ஆத்மாக்களையும் உருவாக்கிது. இதே மனதால் தான் சயின்டிஸ்டுகள் ராக்கெட் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், செவ்வாய் கிரகத்துக்கும் போறாங்க. இதே மனம்தான் பல்வேறு குற்றங்களையும் செய்கிறது. தவறு மனதுல இல்லை, நாம் அதை எப்படி இயக்கிறோம் அப்படிங்கிறதுல தான். அப்போ இயக்கிறதுக்கு எது ஆதாரம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய புத்தி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் வருது, அது செய்யக்கூடாததுன்னா அதை நான் உடனே செய்ய மாட்டேன். அப்போ என்னோட புத்தி என்ன சொல்லும்? ஏன் அப்படி செய்யற, அது தவறு. அப்போ நான் அதை கேட்டுட்டு செய்யாமல் இருப்பேன். அப்போ நம்மளுடைய புத்தி சரியாக எவ்வளோ வேலை செய்யறதோ அதற்கு தகுந்தாற் போல் தான் நம்முடைய மனம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ கட்டுப்பாடை நாம் இழக்கும் பொழுது தான் என்ன ஆயிடுது அப்படின்னா, தவறான சம்ஸ்காரங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பழக்க வழக்கங்களை நம்மளால மாற்ற முடியாததுக்கு காரணம் புத்தி நமக்கு சக்திசாலியா இல்லை. ஸோ இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது மனதை மட்டும் புரிந்துக்காம புத்தியோடைய ரோல் இன்னைக்கு யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. கடவுள்கிட்ட யாரும் பிரெயின் கேட்கறது இல்லை. கடவுளே நல்ல புத்தி கொடு, என் குழந்தைக்கு சத்புத்தி கொடுன்னு தான் கேட்குறோமே தவிர மூளை கொடுன்னு யாரும் கேட்கல. மூளை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா புத்தி தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்குறோம். ஸோ இந்த ஆன்ம ஞானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்றாவது கண்ணான இந்த புத்தி சரியா வேலை செய்யும் பொழுது இந்த ஆன்மாவின் முன்னேற்ற பாதையில நம்ம செல்ல தொடங்குறோம். இதுதான் இந்த மனம், புத்தி, சம்ஸ்காரம் தான் ஆத்மா அப்படிங்கிறதோட ஒரு பொருள். ரொம்ப அழகாக கீதையின் ஆதாரத்தில் ஆன்மாவை பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தை அளித்தீர்கள். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில ஆன்மாவை பற்றிய பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஆன்மா ஒரு புள்ளி வடிவமாக இரு புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறது. இந்த உடல் என்பது ஒரு வாகனம், மூளை என்பது ஒரு என்ஜின். அதை இயக்கக்கூடிய சக்தியாய் ஆன்மா இரு புருவ மத்தியில் அமர்ந்திருக்கிறது. மேலும் ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீக்கர் சொன்னாங்க. எப்படி காற்று என்பது ஒரு பூவின் வாசத்தை எடுத்து செல்கிறதோ அதுபோல ஆன்மா சுபாவ சம்ஸ்காரங்களை எடுத்து செல்கிறது. இந்த உடல் என்பது ஒரு ஆடையாகும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.